Hi friends. இந்த வீடியோல நம்ம வீட்லயே செலவே இல்லாம ஸ்பாஞ்ச் டேபர் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் டேபரை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டேபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பவுச் வாங்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் வந்து கடையிலே கிடைக்கும், அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம கிச்சனில் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு வச்சுருப்போல அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பிளாஸ்டிக் மூடி வச்சு சின்னதாக, ரொம்பவும் சின்னதில் மீடியமாக ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதே ஷேப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சர்க்கிளாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு சர்க்கிளாக நல்லா கட் பண்ணிட்டேன். இதை வந்து அந்த மூடிக்கில் நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அப்படியே இதில் வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு மாடல் ஸ்பாஞ்ச் டேபர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி சின்ன சர்க்கிளாக நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் மூடி மேலே இதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதோட ஹேண்டில் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான், நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணுற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்டரில் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மரத்துலேருந்து விழுவுல கீழே குச்சிலாம் கிடக்கும்ல, அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னும் மிச்சம் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இதையுமே நம்ம ஹார்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பென்சில் வச்சு கூட வரையலாம். பென்சில் வச்சு வரையும் போது சரியாக தெரியல, அதனால் நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஓரளவுக்கு ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை வந்து நான் எல்லா ஷேப்ஸும் கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இலை வடிவத்தில் வரைஞ்சி இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் மிச்சம் இருக்கிறதுல வந்து ஒரு டெடி பியர் மாதிரி சர்க்கிளாக வரைஞ்சிட்டு அது மேலே 2 காது இருக்கிற மாதிரி சின்ன சர்க்கிளாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் மிச்சம் இருக்க பஞ்சில் வந்து நம்ம வந்து பூ மாதிரி, ஃப்ளவர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக ஒன்று வரைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிட்டு அதோட ஷேப்லேயே முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இன்னும் மிச்சம் இருக்கிறதுல வந்து ஸ்டார் ஷேப்பில் நான் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம கட் பண்ண எல்லா ஷேப்ஸுமே நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு நல்ல ஷேப்பாக வரணும் அப்படின்னா கத்தியை வந்து லைட்டாக சூடு பண்ணி அதில் வந்து ஓரத்தில் நம்ம வச்சோன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து இலகி நமக்கு ஒன்று போல் கிடைக்கும். இப்போ நான் அதை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை சிசர்ஸ் மட்டும் வச்சே நம்ம கட் பண்ணியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹோல்டருக்கு பாட்டிலில் கட் பண்ண அந்த பீஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேஸ்ட் பென்னு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அடுத்து வந்து ப்ரஷ்ஷிலே பழைய ப்ரஷ்ஷு, உடஞ்சி போன இந்த மாதிரி பென்சிலு, நம்ம வந்து எதனாலும் ஹேண்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஹேண்டிலோட மெயின் யூஸ் என்னென்னா, நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து நம்ம கையில் படக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பெயிண்ட்டும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஒவ்வொரு ஷேப்பையும் இதில் வந்து அந்த பெயிண்டில் வந்து வச்சு நம்ம அச்சு வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் ஷேப் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஹார்ட் ஷேப் வைக்கிறேன். கொஞ்சம் பெயிண்ட் வந்து தண்ணியாக இருந்தனால எனக்கு அந்த பெயிண்டில் தண்ணி தெரியுது. கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாக ஆட் பண்ணிட்டால் இந்த அளவுக்கு நமக்கு வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெடிபியர் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த அச்சு வந்து வைக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கனால பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. தண்ணி வந்து காஞ்சதுக்கப்புறமா நமக்கு சரியாயிரும். இல்லை நம்ம ஆட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த அச்சு வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு பூங்கொத்து மாதிரி ரெடி பண்ணலாம். அதனால பேஜோட மேலே வந்து அடுத்தடுத்து ஒரு 3 ஃப்ளவர் ஷேப் வந்து அச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த ஸ்பாஞ்சில் லீவ்ஸ் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம லீவ்ஸ் மாதிரி அச்சு வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம அங்கேயும் இங்கேயுமா இருக்க மாதிரி லீவ்ஸ் வச்சுட்டு
அடுத்து இது வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவரும் கீழே வந்து லீவ்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த இலை வடிவத்தை வச்சே நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும். இதோட சென்டரில் வந்து நம்ம சின்னதாக சர்க்கிள் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து வேறு கலரில் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த சின்ன சர்க்கிளே நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலாம். இதுவும் பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஒரு சர்க்கிளை அடுத்தடுத்து வைக்கும்போது இதுவும் நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அடுத்து நம்ம ஹோம்மேட் கலர் பேப்பர் ரெடி பண்ணும்போது ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அச்சு வச்சதில் கூட ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.